சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டக்கின்ஸ் ஃபேமிலி சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சம்மர் ஸ்பெஷல் வெள்ளரிக்காய் நீர் மோர் எப்படி பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். ஒரு பெரிய வெள்ளரிக்காய் ஒன்று எடுத்திருக்கேன். நமக்கு தேவையான அளவு தயிர் எடுத்துக்கலாம். 1/4 கப் தயிர், 1/4 கப் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி கெட்டியான மோராக எடுத்திருக்கேன். பிஞ்சு வெள்ளரிக்காவை 3 எடுத்திருக்கிறேன். இது சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக காரம் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா பச்சை மிளகா சேர்த்துக்க வேண்டாம். காரம் வேணும்னு நினைக்கிறாங்க ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். ஒரு நெல்லிக்காய் எடுத்துக்கலாம். 1/2 லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாம். ஒரு கைப்பிடி புதினா எடுத்துக்கலாம். இப்போ வெள்ளரிக்காவை ஜூஸ் எடுத்துக்கலாம். இப்போ ஜூஸ் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் புதினா, நெல்லிக்காய், இஞ்சி, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் நைஸாக 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். இப்போ அரைச்ச பேஸ்ட்டை நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். வெள்ளரிக்காய் ஜூஸையும் ஃபில்டர் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டையும் ஃபில்டர் பண்ணியாச்சு. இந்த பிஞ்சு வெள்ளரிக்காவை எவ்வளோ ஃபைனாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஃபைனாக கட் பண்ணிக்கலாம். நல்லா ஃபைனாக கட் பண்ணியாச்சு. இந்த கட் பண்ண வெள்ளரிக்காவை இந்த ஜூஸோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மோரை இந்த ஜூஸோட சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஐஸ் க்யூப் சேர்த்துக்கலாம். சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்க வெள்ளரிக்காய் மோர் குடிக்கும்போது ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். சம்மர் ஸ்பெஷல் வெள்ளரிக்காய் நீர் மோர் ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ.